ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 12த் புக்லேருந்து பார்த்தீங்கன்னா, வங்கியல் பார்க்க போறோம். வங்கியல் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். பார்த்துக்கலாமா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, நவீன வாணிபத்தின் முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா, அது வங்கித்துறையை சொல்லுவாங்க. நவீன வாணிபத்தின் முதுகெலும்பா இருக்கிறது வங்கித்துறை. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, உலகிலே ஃபர்ஸ்ட் தோன்றின பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ரிக்ஸ் வங்கி. ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1656ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1656. இது எப்போ பார்த்தீங்கன்னா, பணம் வெளியிடுவதற்கான உரிமை எப்போ வாங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வெளியிடுறதுக்கான உரிமை பார்த்தீங்கன்னா, 1897. 1897ல பார்த்தீங்கன்னா, பணம் வெளியிடுவதற்கான உரிமத்தை வாங்கியிருக்கோம். அது முதல்ல பார்த்தீங்கன்னா, பணம் வெளியிடும் வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட மைய வங்கி தான். இங்கிலாந்தோட மைய வங்கி தான் பார்த்தீங்கன்னா, பணத்தை வெளியிடுற ஃபர்ஸ்ட் வங்கி. அது பார்த்தீங்கன்னா, எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1864. 1864. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1920ல பார்த்தீங்கன்னா, பிரசஸ்ல பார்த்தீங்கன்னா, நகர ஒரு பன்னாட்டு நிதி மாநாட்டு நடந்திருக்கும். அது என்ன முடிவு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, மைய வங்கி தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. 1920ல பிரசல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னாட்டு நிதி மாநாட்டில் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, மைய வங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கியில் பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 1921. 1921 தென்னாப்பிரிக்காவோட ரிசர்வ் வங்கி. இது சீன மைய வங்கி பார்த்தீங்கன்னா, 1928. நியூசிலாந்தோட ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, 1934. 1934. அது மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, 1034. ஆனால் இது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1935ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சிலோன் வங்கி. சிலோன் வங்கி மைய வங்கினா எங்கன்னா, இலங்கையில் இருக்குது தான் சிலோன் வங்கி. இது பார்த்தீங்கன்னா, 1950. 1950ல் பார்த்தீங்கன்னா, சிலோன் வங்கி. அப்புறம் இஸ்ரேல் மைய வங்கி பார்த்தீங்கன்னா, 1954. 1954 இஸ்ரேல் மைய வங்கி. தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, 1921. சீன மைய வங்கி பார்த்தீங்கன்னா, 1928. நியூசிலாந்தோடைய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, 1934. இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, 1934. அப்புறம் சிலோன் மைய வங்கி பார்த்தீங்கன்னா, 1950. இஸ்ரேல் மைய வங்கி பார்த்தீங்கன்னா, 1954. அது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் வங்கி. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1770ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1770ல் பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் 3 பிரசிடென்சி வங்கி இருந்திருக்கும். இந்தியாவில் 3 பிரசிடென்சி வங்கி இருந்திருக்கும். அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்காளம், மும்பை, சென்னை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வங்காள வங்கியை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 1809ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1809ல் வங்காளத்தில் ஒரு பிரசிடென்சி வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1840ல். 1840ல் மும்பை வங்கியா. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சென்னை வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் ஒரு பிரசிடென்சி வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1843. 1843ல் சென்னையில். 1840 மும்பை. 1809ல் பார்த்தீங்கன்னா, வங்காள வங்கி. இது 3 பார்த்தீங்கன்னா, ஒன்னா சேர்ந்து 1921 ஒன்னா இணைந்து இந்திய இம்பீரியல் வங்கின்னு மாத்திட்டு இருப்பாங்க இதை. 3 ஒன்னா சேர்ந்து 1921ல் பார்த்தீங்கன்னா, இந்திய இம்பீரியல் வங்கின்னு மாத்திட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, பின்னர் பேர் மாத்திட்டு இருப்பாங்க. 1955ல் பார்த்தீங்கன்னா, இது இந்திய ஸ்டேட் வங்கி அப்படின்னு மாத்திட்டு இருப்பாங்க. இந்திய ஸ்டேட் பேங்க்னு மாத்திருப்பாங்க. 1955ல் எஸ்பிஐயா மாத்திட்டு இருப்பாங்க. 1955. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இம்பீரியல் வங்கி தான் 1955ல் பார்த்தீங்கன்னா மாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகள். வணிக வங்கி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நீண்ட கடன்களை கொடுப்பதில்லை. ஏன்னா அவங்க லாபத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை. வணிக வங்கிகள் பார்த்தீங்கன்னா, பணிகள் 3 இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, முதன்மை பணி, 2ஆம் பணி, இதர பணி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல முதன்மை பணியோட பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைப்புகள் ஏற்றுக்கொள்ளுது. இப்போ பேங்க்ல நம்ம காசு வைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதையும் அப்புறம் அதை வாங்கிட்டு கடன் கொடுப்பாங்க பார்த்தியா, அதான் பார்த்தீங்கன்னா முதன்மை பணிகள். நம்ம விடுற காசு வாங்கிட்டு அதை கடனாக கொடுப்பாங்க பார்த்தியா, அதான் முதன்மை பணியோட பணிகள். பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் வணிக வங்கி ஸ்டார்ட் பண்ணணும்னா, அது மைய வங்கி கிட்ட பார்த்தீங்கன்னா உரிமை வாங்கணும். வணிக வங்கி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னா மைய வங்கிட்ட அதோட அனுமதி பெற்றிருக்க வேணும். அது பார்த்தீங்கன்னா, வணிக வங்கியில் பார்த்தீங்கன்னா, கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும்.
பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கட்டாயம் இவ்வளோ அக்கவுண்ட்ல இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற பார்த்தீங்களா? மினிமம் பேலன்ஸு. அது வந்து அதிகமாவும் வைக்கலாம், இல்ல குறைவாவும் மாத்தலாம். அதான் வந்து வணிக வங்கிகளோட ப்ளஸ் பாயிண்ட். அதுபோல வணிக வங்கிகள் பார்த்தீங்கன்னா, 20% பணத்த வந்து அவங்க வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து வலியுறுத்துது. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகள் பார்த்தீங்கன்னா 20% பணத்த வந்து எப்பவுமே வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து அறிவுறுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2018, 19 ஆண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, அதோட உபரி நிதியில இருந்து பார்த்தீங்கன்னா, 68,000 கோடிய வந்து மத்திய அரசுக்கு குடுத்துருப்பாங்க. 2018, 19 ஆண்டுல பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, தனது உபரி நிதியிலிருந்து 68,000 கோடி வந்து வழங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வங்கி இல்லா நிதி நிறுவனம். வங்கி இல்லா நிதி நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு வங்கிக்கான உரிமை இருக்காது. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவது கிடையாது. ஒரு வங்கிக்கான உரிமமும் இருக்காது. மைய வங்கியால கண்காணிக்கவும் படாது. அது பார்த்தீங்கன்னா, வங்கி இல்லா நிதி நிறுவனம். அது பார்த்தீங்கன்னா, மைய வங்கி. மைய வங்கி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 1934 சட்டத்தின்படி ஏப்ரல் 1, 1935ல பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1935ல ஏப்ரல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா 34லயே பார்த்தீங்கன்னா, இது சட்டத்த நிறைவேற்றியிருப்பாங்க. இது வந்து எப்ப பார்த்தீங்கன்னா, நாட்டுடைமையாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 1949. ஜனவரி 1, 1949ல பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியார் வசம் இருந்தது. தனியார் வசம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 100 மதிப்பு கொண்டதா கொஞ்சி சம பங்குகளா பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ சம பங்குகளா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 100ன்ற அளவுல பிரிச்சு தனியார் வசம்கிட்ட இருந்தது அது. அது பார்த்தீங்கன்னா 1949ல ஜனவரி 1 அப்ப தான் பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா வந்து நாணயங்கள் மற்றும் ரூபாய் தாள்கள் பார்த்தீங்கன்னா, அது 2த்தையும் தயாரிக்காது. மற்ற காகித பணத்த மட்டும் வெளியிடுறது மட்டும் தான் அனுமதி பெற்றிருக்கும் ரிசர்வ் வங்கி. காகித பணத்தை அதாவது நாணயங்கள் மற்றும் ரூபாய் காகித பணத்தை தவிர மீதி அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுறதுக்கு உரிமை இருக்குது வந்து ரிசர்வ் வங்கிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வங்கிகள் முறைப்படுத்தல் சட்டப்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில வந்து வங்கி தொழில் செய்ய மைய வங்கியில உரிமை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். எந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, வங்கிகளோட முறைப்படுத்தல் சட்டம். அதன்படி தான் வந்து உரிமை வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1937ல பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, தனது தலைமையகத்தை வந்து கல்கத்தாவிலிருந்து பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு மாத்திட்டு இருக்கும். 1937ல பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு வந்து தன் தலைமையகத்தை மாத்திருக்கும். இதோட ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ்போன் ஸ்மித். ஓஸ்போன் ஸ்மித் தான் முதல் ஆர்பிஐயோட ஆளுநர். இது இப்போது யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சக்திகாந்த தாஸ். அவர் தான் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 25வது ஆளுநர். 25வது ஆளுநர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சக்திகாந்த தாஸ். ஃபர்ஸ்ட் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ்போன் ஸ்மித். அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி தான் பார்த்தீங்கன்னா, அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். ஷெர்ஷா சூரி இருப்பார் பார்த்தீங்களா? ஷெர்ஷா சூரி. அவர் வந்து ரூ. 1 மதிப்பு பார்த்தீங்கன்னா, ரூ. 1 மதிப்பு பார்த்தீங்கன்னா, 4 செப்பு நாணயங்களை கொண்டதா விகிதத்துல வெளியிட்டிருப்பாரு. ஷெர்ஷா சூரி பார்த்தீங்கன்னா, ரூ. 1 பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 40 வந்து செப்பு நாணயங்கள் என்ற விதத்துல வந்து ரூபாய் வெளியிட்டிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் ரூபியான்னு இருக்கும். ஓகேங்களா? ஷெர்ஷா சூரிய வெள்ளி காசு பேர் ரூபியா. இது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல். ரூபியான்றது சமஸ்கிருத சொல். இதுல தான் நம்ம ரூபாய் என்ற வார்த்தை வந்ததுன்னு சொல்றாங்க. ரூபியா என்ற வார்த்தையிலிருந்து தான் ரூபாய் என்ற வார்த்தை வந்ததுன்னு சொல்றாங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூபாய் நோட்லையும் பார்த்தீங்கன்னா 17 மொழிகள் இருக்குமா. ஒவ்வொரு ரூபாய் நோட்லையும் 17 மொழிகள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா முன்பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலயும் ஹிந்தியிலும் இருக்கும். பின்னாடி இருக்கிற பக்கத்துல பார்த்தீங்கன்னா 15 மொழிகள் இருக்கும். ஒரு 10 நோட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து முன்னாடி பக்கத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கும். பின்னாடி பக்கத்துல 15 மொழிகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவை வங்கியின் வங்கி என அழைக்கிறாங்க. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா வங்கியின் வங்கி. வங்கியின் வங்கி என அழைக்கப்படுகிறதுனா பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. அப்புறம் வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனை இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா சரியா நடக்குதான்னு பார்க்கறதுக்கு 14 தீர்வகங்களை கொண்டிருக்கும் ஆர்பிஐ. வங்கிகளுக்கு நிறைய நடக்கும் பரிவர்த்தனை வந்து சரியா நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து 14 தீர்வகங்கள் இருக்குதான் ஆர்பிஐல. அப்புறம் 1999ஆம் ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம். 1999 பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம். அதன்படி பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணியை மேலாண்மை செய்தும் நிர்வகிக்கும் ஆர்பிஐக்கு உரிமை கொடுத்தாங்க. 1999ஆம் ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999. அப்புறம் 2007ல பார்த்தீங்கன்னா
செலுத்துதல் மற்றும் தீர்வுச் சட்டம். செலுத்துதல் மற்றும் தீர்வுச் சட்டம் படி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு உரிமை கொடுத்திருப்பாங்க. மேற்பார்வையிடும் உரிமை. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மற்ற வங்கிகிட்ட மேற்பார்வையிடும் அதிகாரம் வந்து வழங்கியிருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2007ல. சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி தான் இருக்கான். சர்வதேச பண நிதியம் பார்த்தீங்களா, அதோட இந்தியாவுக்கான உறுப்பினர் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் இருக்கும். சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியா இந்திய ரிசர்வ் வங்கி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1995ல பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா குறைதீர்ப்பு ஆணையத்தை அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. வங்கி குறைதீர்ப்பு ஆணையத்தை வந்து ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 1995ல பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. அப்புறம் கடன் கட்டுப்பாட்டு நுட்பம் என்பது மைய வங்கியின் பணவியல் மேலாண்மையை முக்கிய நோக்கம். மைய வங்கியோட பணவியல் மேலாண்மையின் முக்கிய நோக்கம் தான் பார்த்தீங்கன்னா வங்கி கட்டுப்பாட்டு நுட்பம்னு சொல்லுவாங்க. மைய வங்கியின் பணவியல் மேலாண்மையின் முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா கடன் கட்டுப்பாட்டு நுட்பம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விகித கொள்கை. தள்ளுபடி விகித கொள்கைன்றத வணிக விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க. தள்ளுபடி விகித கொள்கையை வங்கி விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க. வங்கி விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா கீன்ஸ். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை அறிமுகப்படுத்தியவர் கீன்ஸ். இது ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை அறிமுகப்படுத்துறது கீன்ஸ். எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அமெரிக்கால. கடன் பங்கீட்டு முறை. கடன் பங்கீட்டு முறை பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வங்கி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். கடன் பங்கீட்டு முறை இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரெப்போ விகிதம் எப்போதுமே மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாக இருக்குமா? ரெப்போ விகிதம் பார்த்தீங்கன்னா மீள் ரெப்போ விகிதத்தை விட எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்போ விகிதம் முதல்ல என்னன்னு பார்க்கறாங்கன்னா வணிக வங்கி இது பார்த்தீங்களா, வணிக வங்கிகளுக்கு மைய வங்கிகளுக்கு கொடுக்குற கடனை தான் பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கிகள் வந்து கடன் வழங்கும் பார்த்தீங்களா, அந்த வட்டி விகிதத்தை தான் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. அது மாதிரி மீள் ரெப்போ விகிதம் பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகளிடமிருந்து வாங்குற ரிசர்வ் வாங்குவோம் பார்த்தீங்களா, வணிக வங்கிகளிலிருந்து ரிசர்வ் வங்கி வந்து வாங்குற விரும்பும் வட்டி விகிதம் தான் பார்த்தீங்கன்னா மீள் ரெப்போ விகிதம். வட்டி விகிதம் தான் பார்த்தீங்கன்னா மீள் ரெப்போ விகிதம். இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். மீள் ரெப்போ விகிதம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரெப்போ விகிதம்ன்றது வந்து வணிக வங்கி வந்து மைய வங்கிகிட்ட வாங்குறது, மைய வங்கிகிட்ட இருந்து வணிக வங்கி வாங்குறது பார்த்தீங்கன்னா அதான் ரெப்போ. மணி வங்கி கிட்ட மைய வங்கி வாங்குறது வந்து மீள் ரெப்போ. ரிசர்வ் வங்கியின் 3 அடுக்கு முறையில் விவசாய கடன் வழங்குது. ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு முறையில் விவசாய கடன் வாங்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி. இது வந்து மாநில அளவு இருக்குது. மத்திய கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் வரும். அது பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் இருக்கு. அப்புறம் துவக்க வேளாண் கூட்டுறவு வங்கி. இது பார்த்தீங்கன்னா கிராம அளவில் இருக்கு. இது வந்து இந்த ரிசர்வ் வங்கிகிட்ட இருந்து மாநில கூட்டுறவு வங்கிக்கிட்ட வரும். மாநில கூட்டுறவு வங்கிட்ட இருந்து பிரிச்சு மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வரும். மத்திய கூட்டுறவு வங்கியிலேருந்து துவக்க வேளாண் கூட்டுறவு வங்கிக்கு போகும். இந்த மாதிரி 3 அடுக்கு முறையில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா விவசாய கடன் பார்த்தீங்கன்னா சாதாரண கடன் இப்போ பார்த்தீங்கன்னா 15 மாசத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள இருந்தால் அது சாதாரண கடன் சொல்லுவாங்க ரிசர்வ் வங்கி கிட்ட. 15 மாசத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள இருந்ததுன்னா அது வந்து சாதாரண கடன். இது 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அது வந்து நீண்ட கால கடன் சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு மேலே அதிகமாக இருந்தால் நீண்ட கால கடன் சொல்லுவாங்க. 1982ல பார்த்தீங்கன்னா நபர்டு வங்கி உருவாக்கியிருப்பாங்க. 1982ல பார்த்தீங்கன்னா நபர்டு வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் அது கூட கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபர்டு வங்கி தான் பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியிடம் இருந்து அது பிரிச்சுட்டு இருப்பாங்க தனியே 1982ல. அது பார்த்தீங்கன்னா 1963ல பார்த்தீங்கன்னா ஜூலை 1 1963 ஜூலை 1ல பார்த்தீங்கன்னா விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1963 ஜூலை 1ல பார்த்தீங்கன்னா விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வட்டார ஊரக வங்கிகள். வட்டார ஊரக வங்கி பார்த்தீங்கன்னா 1975ல ஆரம்பிக்கப்பட்டு இருக்கும். வட்டார ஊரக வங்கிகள் பார்த்தீங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா கிராமின் வங்கிகள்னு சொல்லுவாங்க. கிராமின் வங்கிகள்னு சொல்லுவாங்க. வட்டார ஊரக வங்கிகளை கிராமின் வங்கிகள்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மூலதனம் பார்த்தீங்கன்னா இது வந்து 50% பார்த்தீங்கன்னா மைய வங்கிகிட்ட இருந்தும் 15% வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தையும் 35% பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகிட்ட இருந்தும்
அளிக்கப்படுது. இதுக்கான மூலதனம் பார்த்தீங்கன்னா, 50% மைய வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க், சாரி ஆர்பிஐ. 15% பார்த்தீங்கன்னா மாநில அரசு. 35% பார்த்தீங்கன்னா ம வணிக வங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வட்டார ஊரக வங்கி பார்த்தியா, அது பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு பார்த்தீங்கன்னா 3%, 25% பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ நீர்மை இருப்பும் வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ. நீர்மை இருப்பு பார்த்தீங்கன்னா 25%, 3% பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு இருக்கணும்னு ஆர்பிஐ வந்து வலியுறுத்துது. இந்த மறுக்கடன்கள் பத்தியா வழங்கும் மறுக்கடன் பார்த்தீங்களா, அது வந்து எங்க இருந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நபர் வங்கி தான் அதுக்கு தருது. வங்கி சாரிங்க, வட்டார ஊரக வங்கி பார்த்தீங்களா, வட்டார ஊரக வங்கி பார்த்தீங்கன்னா நபர் வங்கி தான் பார்த்தீங்கன்னா மறுக்கடனை வழங்குது. ஓகேங்களா? ஓகே நினைக்கிறேன். அடுத்த பாட்டில் இது பார்த்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக போனால் சரியா இருக்காது, அது புரியாமல் போய்டும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அடுத்த வீடியோ டபுள் பார்ட்டாக போட்டுடலாம் இது. ஓகேங்களா? ஓகே, நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.